விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஆபிரகாமை எத்தனை வயசுல அழைக்கிறாரு? நல்ல 15 வயசுல என்ன பண்றாரு ஆண்டவர்? 75 வயதுல ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? ஆபிரகாம் அழைச்சி வாக்குத்தத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா நல்லா சத்தமா தான் சொல்லுங்களேன். யோசேப்பு நினைக்கிறான், எகிப்துல எனக்கு விடுதலை கிடைச்சா போதும்னு சொல்லி யோசேப்பு நினைச்சுக்கிட்டே சிறைச்சாலையில் இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் நினைச்சாரு, எகிப்துல உன்னை விடுதலை ஆக்குறது என் திட்டம் கிடையாது, எகிப்துக்கே உன்னை ராஜாவாய் மாற்றுவதுதான் என் திட்டம் என்று கர்த்தர் யோசிக்க ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். மோசேக்கு 70 தலைவர்கள் இருந்தாங்க. அவரால் மட்டும் நியாயம் விசாரிக்க முடியும் சொல்லி 70 தலைவர்கள் இருந்தாங்க. மோசேக்கு அடுத்த அசிஸ்டன்ட் எத்தனை பேரு? 70 பேர். நியாயம் விசாரிப்பதற்கு எல்லாம் மோசே கிட்ட போகாம அந்த 70 பேர்கிட்ட என்ன பண்ணாங்க? எல்லாரும் வந்து நியாயம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த 70 பேர் வந்து மோசேனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளல. மோசேனுடைய சாதாரண பணிவிடைக்காரனாகிய யோசுவாவை ஆண்டவர் திட்டம் போட ஐயோ நல்ல கையை தட்ட. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாரு. நம்ம இப்படி நினைப்போம், ஆண்டவர் அப்படி மாத்திட்டு போயிருவார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் நமக்கு இதுலதான் ஆசீர்வாதம் நினைப்போம். ஆனா அழிந்து போன இடத்துல இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தரால என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி பிரைஸ் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஏலி ஆசாரியனா இருக்க ஆரம்பித்தாரு. வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அவரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? தேவ சமூகத்துல போய் பலி செலுத்த முடியும். ஆனா ஆண்டவர் ஏலி கிட்ட பேச வரல. சாதாரண சின்ன பிள்ளையா இருந்த சாமுவேல் கிட்ட பேசுவதற்கு அன்னைக்கு ஆண்டவர் இறங்கி வர ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஆண்டவர் கொஞ்சம் எதை செஞ்சாலும் எப்படிதான் செய்யறாரு? வித்தியாசமா நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப மாற்றங்களா. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இருந்திருப்பார் சாமுவேல் பிள்ளை, பால் குடி மறந்த பிள்ளை. இந்த மாதிரி இதுல இருக்கிற யாரோ மாதிரி சாமுவேல் இருந்திருப்பாரு. அந்த பிள்ளைகள் கிட்ட ஆண்டவர் பேச வராருன்னா யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு வித்தியாசமா அந்த வயதிலேயே அந்த பிள்ளை கர்த்தர் ஞான திருஷ்டியாய் மாற்றி கர்த்தர் தீர்க்கதரிசியாய் மாற்றி கர்த்தர் இந்த தேசத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள் வேதம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவானா. இன்னைக்கு ஆண்டவர் உன் சிறுமையாய் பார்க்கிறார். நீ சிறியவனாய் இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிற எனக்கு பெரியவன பலத்த ஜாதியாய் மாற்றுதல எனக்கு என்ன கிடையாது? ஆர்வம் கிடையாது. அவருக்கு ஆர்வமே 75 வயசான ஆட்களை ஆண்டவர் மோசேயை ஊழியத்துக்கு அழைச்சது எத்தனை வயசுல? 80 வயசுல ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? ஊழியத்துக்கு அழைச்சி அவர் வித்தியாசமாய் கர்த்தர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? அப்போ சிறியவன் 1000 உங்களை பார்க்கறது எனக்கு மறக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் பலத்த ஜாதியா என்ன பண்ண ஆரம்பித்தார்? மாற்ற ஆரம்பித்தார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறுமையாய் அது சிறியதாய் உன்னுடைய காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நினைச்சாருன்னா கர்த்தர் எப்படியாய் மாற்ற முடியும்? சத்தமா சொல்லுங்களேன். பலத்த ஜாதியை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. சவுல் தன் தகப்பனாருடைய கழுதையை காணுமேன்னு சொல்லி அவர் தேட வர்றாரு. கவனிங்க. தேடி 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 வனாந்தரத்துல தேடி தேடி வேற ஒரு ஊர் அப்படி ஒவ்வொரு ஊராய் மாறி 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 போகும் பொழுது அவர்கிட்ட இருந்த தின்பண்டங்கள் ஆகாரங்கள் என்ன ஆயிருச்சு? செலவழிஞ்சு போயிருச்சு. இப்ப அவர் சொல்லுகிறாரு, ஐயோ ஆகாரமும் தீந்து போனது. நம்ம தகப்பனார் ரொம்ப வேதனைப்படுவாரு. ஐயோ என் பிள்ளைங்க போனாங்களே, என்ன ஆனாங்களோ தெரியல என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம் என்று நினைக்க ஆரம்பிச்சாங்க. அப்பந்தான் அவன் கூட இருந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இங்க சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிற அவர்கிட்ட போவோம். அப்ப சொல்ல, ஐயோ அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இல்லை என்கிட்ட. அவர் அந்த தீர்க்கதரிசியை பார்க்க போகணும்னா என்கிட்ட என்ன இல்ல, காணிக்க இல்லையே, அவருக்கு நான் எதை கொண்டு போய் நான் கொடுப்பேன், வெறுங்கையோட நான் போய் நிப்பேன்னு சொல்லும் பொழுது வேலைக்காரன் சொல்றான், அப்படியெல்லாம் ஆண்டவனே என்கிட்ட கொஞ்சம் என்ன இருக்குது சொல்லுங்க, என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அதை கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவரை போய் பார்க்க போவோம் என்று சொல்லி இந்த வேலைக்காரனும் சவுலும் போய்கொண்டே இருக்கிறாங்க. சவுலுக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருந்திருக்கும். ஐயோ என்ன செய்யறது, எப்படி போறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லி உறுத்தலாகவே இருந்திருக்கும். அவங்க போகும்போது ஒரு பெரிய மேடை ரெடி பண்ணி வச்சிருக்குது. இவன் தூரத்துல இருந்து பாக்குறான், பெரிய மேடை இருக்குது, யார போய் பார்க்கணுமோ அவங்க கிட்டே போய் அட்ரஸ் கேட்கிறாரு சவுல். அல்லேலூயா. சாமுவேலை தான் பார்க்க போனா சாமுவேல் கிட்டே என்ன பண்றாரு, சொல்றாரு, ஏய் உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன், நீ நேரம் எங்க வா, உனக்குன்னு ஒரு ஸ்பெஷலா நான் வச்சிருக்கிறேன், ஒரு இடத்தை வச்சிருக்கேன். சவுலுக்கு ஒன்னும் புரியல.
சவுல் வர 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 ஒரு பக்கம் மனசுல கலக்கம், ஐயோ தீர்க்கதரிசிகளை என்ன கொடுப்பேனே தெரியலன்னு சொல்லி, இன்னொரு பக்கம் பசி, என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல. வேலைக்காரங்கிட்ட எவ்வளவுதான் இருக்குது, கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டா ஊழியக்காரருக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் கொஞ்சம் தான் இருக்குது, ஊழியக்காரர் கொடுக்குன்னு சொல்லி வந்த மனுஷனுக்கு சாமுவேல் சொல்லுகிறாரு, உனக்கு நான் என்ன வச்சிருக்கிறேன், நல்ல முன்ன, அது எதனுடைய தொடையோ, மான் தொடையோ இல்ல எதனுடைய தொடைய தெரியல, பெரிய லெக் பீஸா என்ன பண்ணிருக்கிறாரு. யோசித்து பாருங்க, சவுல் நினைச்சே பார்க்கல, நான் என்னத்தை கொண்டு போய் குடுப்பேன் தான் நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் சவுலுக்கு கொடுக்க வச்சாரு. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, சாமுவேல் நல்ல சாப்பாடை கொடுத்துட்டு சொல்றாரு, உன்னை ஆண்டவர் ராஜாவாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை அந்த இடத்துல சொல்ல ஆண்டவர் உதவி செய்ய ஆரம்பித்து. யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளை வழி நடத்துறது இல்லைங்க, ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிற. எத்தனை பேருக்கு புரியுறீங்க? கழுத காணாம போனதுக்கு என்ன இருக்குது, திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. சவுல் அங்கங்க அலைஞ்சு 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 சவுல் நினைக்கலாம், நான் வேற ஊருக்கு வழி தெரியாம வந்துட்டேனோ, எந்த இடத்துல நிக்கிறேன்னு தெரியலன்னு சொல்லி போனதற்கும், உன் வாழ்க்கை வழி தெரியாம அலைந்து கொண்டு இருக்கிறியா, உன் வாழ்க்கையில சில காரியங்கள் கோணல்களால சந்திச்சு கொண்டு போறியா, ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறேன், நீ போற பாதை சரிதான், நீ போற பாதை என்னதான் சரிதான், உனக்கு வேணாது அப்படி இப்படி 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 இருந்த மாதிரி இருக்கும், ஆனா நீ போக வேண்டிய பாதையில நான் கொண்டு போய் என்ன பண்ணிருவேன், இது ஒன்னால முடியாது, அவரால, சத்தமா சொல்லுங்களேன், அவரால முடியும். ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் சிறியவன பலத்த ஜாதியை மாற்றுகிறார். சவுல் சொல்றார், ஆண்டவரே பென்னியமின் கோத்திரத்துல நான் ஏழ்மையானவன், ரொம்ப சிறியவன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அபிஷேகம் பண்றேன்டா. அவன் சொல்றான், பென்னியமின் என்னுடைய கோத்திரத்துல ரொம்ப சின்ன கோத்திரம், எல்லா கோத்திரத்தை விட, கோத்திரம்னா புரியாது, ஜாதின்னு வச்சுப்போமே, ஆமே, எல்லா ஜாதியை பாரிக்கலும் என்னுடைய ஜாதி ரொம்ப ஏழ்மையான ஒரு ஜாதி, என்ன போய் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க, அதுலயும் அந்த ஜாதியிலையும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன் கோத்திரத்தையும் பார்க்கல, உன் இனத்தையும் பார்க்கல, ஆண்டவர் ஒன்னு அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி அதை ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீ தான் உன் கையில இருக்கிறத பார்ப்ப, ஆனா ஆண்டவர் உன் கையில இருக்கிறத பார்க்க மாட்டாரு, உன் கருவில இருந்து வந்தத்தை ஆண்டவர் பார்க்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஐயா, ஒரு எறும்பை உருவாக்கணும்னா கூட அது ஆண்டவர் சித்தம் தான். ஒரு எறும்பையே ஆண்டவர் உருவாக்குவதற்கு அவர் சித்தமா இருப்பார்னா, அவருடைய சாயல்ல உன்னை உருவாக்கி இருக்காருன்னு சித்தம் இல்லாம உருவாக்கி இருப்பாரா? எத்தனை புரியுது? ஹல்லேலூயா. குவைத் தேசத்துல எனக்கு காலையில கடந்த வெள்ளிக்கிழமை எனக்கு 3 இடத்துல சபைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. காலையில ஒரு சர்ச்சுக்கு தமிழ் சர்வீஸ் இருந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, ஒரு விருந்து இன்னைக்கு இருக்குது, தமிழ் சர்ச் வேற இருக்குது, நல்லா பேசலான்னு போனா கரெக்டா அந்த டைம் 9 மணிக்கு என்ன வர சொன்னாங்க. போன் வருது, சர்வீஸ் கேன்சல் ஆயிட்டு அப்படின்ட்டு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வட போச்சே இந்த மாதிரி, ஐயோ கிடைச்சது என்ன ஆயிட்டு போயிருச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா அந்த இடத்துல தெரியும் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். மாலை நேரத்துல மறுபடியும் மத்தியான நேரத்துல எனக்கு ஒரு தெலுங்கு ஹிந்தி சர்வீஸ்ல எனக்கு பேச கொடுத்தாங்க. தமிழ் சர்வீஸ் மிஸ் ஆனதுனால சரி அவருக்கு ஹிந்தி சர்வீஸ்ல பேசட்டுமேன்ட்டு, அது எத்தனை மணிக்கு, 2 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு மப்பு மந்தாரமா வந்து உட்கார்ந்து இருக்கிற நேரம், ஆண்டவரே தமிழ்ல அந்த நேரம் பேசினாலே 7:30 மாதிரிதான் உட்கார்ந்து இருப்பாங்க ஜனங்க, இது ஹிந்தில வேற, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன போய் சொல்லுவேனோ தெரியல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த இடத்துல போய் ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்க ஆரம்பித்தேன். ஹிந்திக்காரன் நல்லா ஹல்லேலூயாலாம் சொல்லி பயங்கரமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆண்டோடைய வார்த்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. முடிந்தது. ஆனா எனக்கு திருப்தி இல்லை. அவங்க என்னதான் ஹல்லேலூயா சொன்னாலும், என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லாமலே இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு மாதிரி சோகமா தான் வந்து சேர்ல வந்து உட்கார்ந்து இருந்தேன். அந்த சபைக்கு போதகரா இருக்கிறவர் என்ன பண்ணாரு, அவர் வேகமா வந்து என்கிட்ட பேசினாரு. ஏன்னா எந்த இடத்துலயும் போய் நம்ம சபை தேவை, இந்த சர்ச் எதையுமே நான் என்ன பண்ணல, எந்த சபையிலையும் போய் நான் என்ன பண்ணல, நாங்க ஒரு கிராமத்துல ஊழியம் பண்றோம், எங்க சபை ஏழ்மையான சபை, எங்கேயுமே என்ன பண்ணல, வாயை கூட திறக்கல. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின, டைரக்ட் ஆண்டோடைய வார்த்தையை பேசிட்டு வந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, நீங்க எங்க ஊழியம் செய்றீங்க, எந்த இடம் அப்படின் போது சொன்ன, திருநெல்வேலி மாவட்டம். அப்படியே திருநெல்வேலி மாவட்டமா, சரி எந்த ஊர்ல, கள்ளிக்குளம்னு அவர் எப்படி பாக்காரு, கள்ளிக்குளமா, உடனே சேரை போட்டு என்ன பண்ணிட்டாரு, என்ன மனுஷன் நின்றுட்டு இருந்த மனுஷன் சேரை போட்டு உட்காருதுன்னு சொன்ன, நானும் கள்ளிக்குளம் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு அப்பந்தான் கொஞ்சம் அல்வா சாப்பிட்ட மாதிரி உள்ள இருக்க ஆரம்பிச்சது.
அப்படியா, கள்ளிக்குளமா, உங்க வீடு எங்க அப்படின்னு. அப்போ அவர் ஏதோ ஒரு அட்ரஸ் சொன்ன, எனக்கு தெரியல. நான் சபை சொன்ன கரெக்டா சொல்லிட்டாரு. அங்க இலவசமா வீடுகள்லாம் நிறைய வந்திருக்குது, அந்த இடம் தானே அப்படின்னாரு. சரி, ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. அப்புறம் இன்னொரு தாத்தா வந்தாரு. ஐயா, எந்த தம்பி, நீ எந்த ஒரு கள்ளிக்குளம்? கள்ளிக்குளமா அப்படின்னு அவரு வந்து உட்கார்ந்துட்டாரு. அவர் சொல்றாரு, கள்ளிக்குளத்தினுடைய அக்கா இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க கூட இந்த கவர்மெண்ட் சத்துணவுல வேலை பாக்குறாங்க. நான் அவனை சத்துணவுல வேலை பாக்குறாங்களா? அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க. ஆமா, அவங்க பேர் கூட எஸ்தர். ஐயோ, நாங்க பெயருக்கு போற ஆளுதான் அவங்க அப்படி சொல்லி பேச பேச உட்கார்ந்தவங்களாம் எந்த ஒரு காரணம் வந்துட்டான், எல்லாம் கள்ளிக்குளத்துக்காரங்களா வந்து உட்கார ஆரம்பிச்சு. அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, நம்மள ரொம்ப பிடிச்சு போய் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சு. ஜூன் மாசம் நான் வருவேன், உங்க சபைக்கு நான் வருவேன். அடுத்த மாசம் வருவாரு, நம்ம கண்ணால பார்க்க போறோம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துலயும் போய் நான் எந்த வார்த்தையும் கேட்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அந்த மனுஷன் சொல்றான், உங்களை காரணம் இல்லாம இந்த சபைக்கு கர்த்தர் கொண்டு வரல, ஃபியூச்சர்ல ஒரு பிளான் இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் நினைச்சேன், ஐயோ தமிழ் சர்வீஸ் மிஸ் ஆயிட்டப்பா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் அனுமதிக்காம இந்த சர்வீஸ் கொண்டு போவாரா? அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் போடுறது வித்தியாசமான கணக்கு. ஹல்லேலூயா. நம்ம இப்படி கோட்டை போட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வேணும்னே அங்க வாசல் அடைப்பாரு. வேணும்னு என்ன பண்ணுவாரு, பெரிய வாசலை அடைச்சிட்டு ஒரு சின்ன வாசலை என்ன பண்ணுவாரு, அதுவும் கஷ்டமான வாசலா, இந்த தெலுங்கு சர்வீஸ் மாதிரி, ஹிந்தி சர்வீஸ் மாதிரி நமக்கு சின்னதா அப்படி லைட்டா திறந்து விடுவாரு. ஆனா போய் பார்த்தாதான் தெரியும், கிடைச்சது பாரு பெரிய சர்வீஸ் அந்த மாதிரி. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நடத்தக்கூடிய பாதைகள் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, புரியுதா? ஹல்லேலூயா. அதனால ஐயோ உன் வாழ்க்கை இப்படி போகுதுன்னு சொல்லி கோலத்தனமா இருக்க வேண்டாம். கிறிஸ்தவன் யாரு கிடையாது, ஆண்டவர் உண்மையா நேசிக்கிற பிள்ளை என்ன கிடையாது. நீ கோலையா இருப்பன்னா உனக்கு ராஜா யாருதான், பிசாசு. நீ கோலையா இருப்பன்னா உனக்கு எஜமான் யாருதான், பிசாசு. நீ அந்த இடத்துலயும் செத்தாலும் சாகுறையா, அழிஞ்சே போனாலும் நான் சிலுவையில் அழிஞ்சு போறேன்னு சொல்லி பாரு, உனக்கு எஜமான நீ ஆவியானவர் இறங்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஐயா, உயிர் தெழுந்த நாட்கள் நான் இல்ல, அன்னைக்கு கொண்டாடும் பொழுது கஷ்டமா இருந்துச்சு. நான் வேற ஒரு ஸ்ரீலங்கா சர்வீஸ்ல இருந்தேன். அப்ப பாருங்க, அப்போ ஆண்டவர் அது எனக்கு அழகா ஒரு வார்த்தை வந்துச்சு. கல்லறை எல்லாம் பூட்டி அதுக்கு என்ன பண்ணுனா, ஆமா சீல் வச்சிருக்காங்க, நல்ல சங்கிலி போட்டு என்ன பண்ணா பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதற்கு 4 பேரு. கல்லறைக்கு எவனாச்சும் காவல் இருந்தது பார்த்திருக்கீங்களா? அப்ப அவனுக்கு தெரியுது என்னமோ நடக்க போகுது. ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும் உன்னை குறிச்சு என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லி. அதனாலதான் சங்கிலியை நீ திறக்க வேண்டாம், திறக்கிறவர் ஆல்ரெடி வந்தாச்சு. ஹல்லேலூயா. அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கல்ல புரட்டி தூதன் எது மேல உட்கார்ந்து இருந்தாரா? இதுதான் கல்லுன்னா, கல்லுக்கு மேல தூதன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எவ்வளவு அழகா சௌரியமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப யோசித்து பாரு, உன் பிரச்சனையின் மீது அவன் அல்ல, ஆவியான உட்கார ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அது சாதாரணமான ஒரு காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தைரியத்தோட தேவ சமூகத்துல நம்ம ஜெபித்து விசுவாசத்துல ஓட 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 நிச்சயமாய் கர்த்தர் நம்மள அவருடைய திட்டத்துல என்ன பண்ண ஆரம்பிப்பார், நடத்த ஆரம்பிப்பார். எத்தனை பேர் புரியுது? அப்போ சின்னவன் ஆயிரும், சிறியவன் பலத்த ஜாதிமாய் மாறுவான். தாவீதை குறிச்சு இன்னைக்கு ஒரு 2 காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம், பார்த்து முடிக்க போகிறோம். தாவீதுடைய கதை நமக்கு நல்லா தெரியும். தாவீதை ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பித்தார், சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ண கடந்து வருகிறார். சாமுவேல் வர்றாரு, கூப்பிடுகிறார், உன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வான்னு சொல்லி. எல்லா ராணுவத்துல வேலை பார்க்கிற பிள்ளையா என்ன பண்றாங்க, தாவீதுக்கு அப்பா கொண்டு வந்து வைக்கிறார். ஆண்டவர் எல்லாரும் என்ன பண்றாரு, நல்லா இல்ல, இவன் நல்லா இல்ல, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் எல்லாரையும் அவனை போ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியா ஆண்டவர் தாவீதை தெரிந்தெடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. தாவீதை வர வச்சாங்க. தாவீதை எல்லாரும் எப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சாங்க, இவன் எதுக்குதான் லாக்கி, ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கின்னு சொல்லி அவனை எங்க அனுப்புனாங்க, ஆடுகளை மேய்ப்பதற்கு. அவனை வனாந்தரத்திற்கு வீட்டுக்கு வர்றதே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் தாவீது வந்திருப்பார். அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாரு. தாவீது வருகிற வரைக்கும் தாவீதுடைய தகப்பனாரும் தாவீதுடைய சகோதரர்களும் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட சாமுவேலும் காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. நீ ஒரு திட்டத்துக்குள்ள வர வரைக்கும் சில காரியங்கள் காத்து கொண்டு இருக்குது.
எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை? உன்னை ஒரு வட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வர வரைக்கும் சில காரியங்கள் அங்கேயும் நகராம இங்கேயும் நகராம அது காத்து கொண்டே இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? தாவீது வர வரைக்கும் ஈசா சொல்றாரு, ஐயா கொஞ்சம் சாப்பிட்டுங்கய்யா, கொஞ்சம் கை அவர் வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், கை நினைக்க மாட்டேன்னு சொல்லி இஸ்ரவேலுக்கே நியாயம் விசாரித்த, அதாவது ராஜா மாதிரி அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆடு மேய்க்கிற தாவீதுக்காக சாப்பிடாமல் காத்து கொண்டிருக்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்காக சில காரியங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. தாவீது வருகிறார். தாவீதுக்கு என்ன விவரம் தெரியல. வந்து உட்கார வச்சு எல்லாருக்கு முன்பதாக ராஜாவை அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். எப்படி இருந்திருக்கும் பக்கத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம்? சத்தம் கேட்டிருக்கும். இந்த பல்லு கடிக்கிற சத்தம் கேட்ட மாதிரி அந்த நேரத்துல என்ன இருக்கும், கொரக்குன்ட்டு அவ்வளவு பேருக்கும் நினைச்சு பார்க்க முடியாத பெரும் அதிர்ச்சியா இருந்துச்சு. உடனே அபிஷேகம் பண்ணிட்டு போனாங்க. மறுபடியும் தகப்பனார் எங்க அனுப்புறாரு, தாவீத போப்பா உன்னை அபிஷேகம் ஆண்டவர் பண்ணிருக்கிறாரு, இனி ராஜாவா கர்த்தர் பயன்படுத்துகிறார், போ வாள் சண்டை பழகு, குதிரை சண்டை பழகு, நீ அதை பழகு இதை பழகுன்னு சொல்லி எங்க அனுப்பல, அங்க அனுப்பல. மறுபடியும் போய் ஆட போய் என்ன பண்ணு. மறுபடியும் தாவீது எப்படிதான் பார்க்கிறாங்க, அற்பமாய் பார்த்து அவனை வனாந்தரத்துக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அனுப்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஒரு நாள், நீ சாப்பாட்டை கொண்டுட்டு நீ எங்க கொண்டு போ, அண்ணமாரங்களும் அங்க யுத்தத்துல நிக்கிறாங்க, நீ ஆகாரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லும் பொழுது அவன் தற்செயலாய் ஆகாரத்தை கொண்டு போனது மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் திட்டமே அதுதான். புரியாத மாதிரியே இருக்கிறிய. உன் வாழ்க்கையில தற்செயலாய் நடக்கக்கூடியது உன் பார்வைக்கு தற்செயல், ஆனா ஆண்டவருக்கு அதுதான் சூப்பர் பிளான். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லி, தற்செயல் கிடையாதுயா உன் வாழ்க்கையில நடக்கிறது. 1000 பேருக்கு பிரசங்கம் பண்றது உங்ககிட்ட பிரசங்கம் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும், உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் தற்செயல் அல்ல, இது ஆண்டவருடைய பிளான்ல ஒரு பிளான். அவர் சாப்பாட்டு கூட சுமந்து கொண்டு போக 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 கைவலிக்க கொண்டு போய் நிக்கிறாரு. அவ்வளவு பேரும் காத்து கிடக்குறான். அங்க ஒரு பெலிஸ்தியன் வந்து நிக்கிறான். அங்க சண்டை போடாம அவ்வளவு பேர் காத்து கொண்டு இருக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறாரு, இவனுக்கு நேரம் நான் என்ன பண்ண போறேன், யுத்தத்தை பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க சகோதரர்கள் சொல்றாங்க, உனக்கு இருக்கிற துணிகரத்தை நான் அறிஞ்சிருக்கிற, உனக்கு இருக்கிற கொஞ்சம் ஆட்டை விட்டு நீ எதுக்கு வந்த? அற்பமா பாக்குறாங்க தாவீத. பார்த்து சொல்ற, உனக்கு இருக்கிறதே கொஞ்சம் ஆடு, அதை விட்டுட்டு நீ ஏன்டா இந்த, உனக்கு இதுக்கு என்ன கிடையாது. ஒரு பல எறும்புக்கு இரும்பு அடிக்கிற இடத்துல என்ன வேலை, அந்த மாதிரி உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை, உனக்கு இருக்கிற கொஞ்சம் ஆட்டை நீ ஏன் விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவனை சிறுமையாய் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், கனவீனமான பாத்திரத்தை கனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஐயா, உலகம் உன்னை கனவீனப்படுத்த படுத்த படுத்த உன்னை கனவீனமாய் பார்க்க 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 என் ஆண்டவர் உன்னை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவதற்கு ரொம்ப நாள் கிடையாது, சில காலங்கள் தான். சில விசுவாசிக்கிறவனுக்கு அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. நீ போ, இந்த இடத்தை விட்டு நீ போ, இந்த இடத்தை விட்டு நீ போன்னு சொல்லி அப்புறப்படுத்துறாங்க. தாவீது அதை போட்டு போய், எனக்கு ஒரு முகாந்திரம் ஒரு உண்டு, உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது, நான் நேரா ராஜா கிட்ட என்ன பண்றேன், அவர் பேச போறேன்னு சொல்லி அவர் ராஜாவை தேடி போக ஆரம்பிச்சோம். நல்லா யோசித்து பாருங்க. நீ கத்த சொல்லுகிற கனவீனப்படுறியா, உன் சொந்த குடும்பத்துல நீ கனவீனப்படுறியா, நீ ஆண்டவரை ஆராதிப்பது நிமித்த நீ சில கனவீனத்தை படுறியா, கர்த்தர் அதை உனக்கு பாக்கியமாய் மாற்றி தர போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் ஓடுகிற பாதையில நீ கனவீனப்படுத்தப்படுறியா, மனுஷனுக்கு போடுகிற ஓட்டம் அல்ல, மனுஷனுக்காய் ஆடுகிற ஆட்டமும் அல்ல, இது தேவனுக்காய் ஓடுகிற ஓட்டம், தேவனுக்காய் ஆடுகிற ஆட்டம். எத்தனை பேருக்கு புரிய ஆரம்பிக்குது? ஹல்லேலூயா. நீ பண்ணுகிறத உலகம் கனவீனமா பார்த்தாலும் அவர் உன்னை கனப்படுத்தக்கூடிய நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. இவர் கடந்து போகிறாரு. சவுல் கிட்ட போய் சொல்றாங்க, இப்படி ஒரு வாலிப பையன் வந்து நிக்கிறான், யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அவன் யார் என்று சொல்லி பார்த்தா ஆடு மேய்க்கிற சாதாரண பையன். அப்போ சவுல் சொல்லுகிறாரு, அவனோ தன் சிறு வயதிலிருந்து யுத்த வீரன், நீ அப்படி ஒன்னால என்ன பண்ண முடியாது, இதை செய்ய முடியாது சொல்லும் பொழுது தாவீது சில காரியங்கள் சொல்லுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, இன்னைக்கு நீ கர்த்தருடைய தரிசனத்துல நீ ஓட போகும் பொழுது, நல்லா கவனிங்க, நீ கர்த்தருடைய தரிசனத்துல நீ ஓடும் பொழுது சில காரியங்கள் இப்படிதான் தடையா வந்து நிற்கும். தாவீது சொல்றாரு, நான் யுத்தத்துக்கு போறேன், ஆனா சவுல் சொல்லுகிறாரு, உன்னால
இது முடியாது. அவன் சிறு வயதுல இருந்தே யுத்த வீரன், நீ சாதாரண மனுஷன், உன்னால என்ன பண்ண முடியும்? அப்ப இன்றைக்கு நீ கர்த்தருடைய தரிசனத்துக்காக நீ ஓட ஆரம்பிக்கும் பொழுது பிசாசு வந்து சொல்லுவான், இது உனக்கு தகுதி இல்ல, இது உன்னுடைய வேலை கிடையாது, உன்னாலலாம் என்ன பண்ண முடியாது, இதை செய்ய முடியாது, உனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம், உன்னால இதை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி சில தடைகள் வர ஆரம்பிக்கும். நீ தடைய பார்க்காத உன்னை கொண்டு வந்த நோக்கத்தை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. தாவீது அதையும் தாண்டி அவர் சொல்லுகிறாரு, ஒரு முறை என்ன வந்துச்சு, சிங்கமும் கரடியும் வந்துச்சு, அதையும் நான் என்ன பண்ணி போட்டேன், ஆட்டுக்குட்டியை போல நான் பீறி போட்டேன், அதை கிழித்து போட்டேன் என்று சொல்லி அவர் யுத்தத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன்னு, அவர் யுத்தத்துக்கு போகும்பொழுது என்ன பண்றாங்க, சரி இவன் யுத்தத்துக்கு போன ஆசைப்பட்டுட்டான், யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி தாவீது சொல்றாரு, எனக்கு நல்ல பெரிய நல்ல ஷார்ப்பா இருக்கிற பட்டை எனக்கு வேணும், அடுத்தவன் என்னை வெட்டும் பொழுது தடுக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், கேடகம் வேணும், தலையில எனக்கு கவசம் வேணும், எனக்கு ஷூ வேணும், அது இது வேணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேசமே பயந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு நேரம் அவர் யுத்தம் பண்ண போகிறாரு. ஆனா எந்த ஒரு காரியத்தை இவரு கேட்கல, தானா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வெண்கல கவசத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க, மார்க் கவசத்தை வைக்கிறாங்க, நல்ல பெரிய பட்டையும் நல்ல பெரிய ஷூவெல்லாம் மாட்டி விட்டு தாவீதை வச்சு பார்த்தா தாவீது உள்ள தேடுறாங்க, அதுக்குள்ள அவர் என்ன பண்ணிருப்பாரு, மறைஞ்சிருப்பார். யோசித்து பாருங்க. அதை வேதம் சொல்லுகிறது, அதை போட்டு பார்த்துட்டு என்ன பண்ணாரா, வாசிக்கலாமா? எடுப்புமே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. அல்லேலூயா. அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கறாங்க, ஆனா தாவீது நடந்து பார்க்கிறாரு, அவருக்கு அது செட் ஆகல. உடனே அவர் சொல்ற, இதை போட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளி, கர்த்தருடைய தரிசனத்துக்கு நான் நீ ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சில உலக பிரகாரமான காரியங்கள் உன்னை பிடித்து கொள்ளலாம், சில உலக பிரகாரமான காரியங்கள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டு வரலாம். அதெல்லாம் மாட்டிக்கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நீ போகும் பொழுது அதுல உன் ஜெயம் அல்ல, கர்த்தருடைய பலன் தான் நமக்கு ஜெயமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம கர்த்தருடைய தரிசனத்துக்கு நேரா போகும் பொழுது சில உலக பிரகாரமான காரியம் நம்ம என்ன பண்ணிருது, பிடித்து கொள்ளுது. எந்த உலக பிரகாரமான காரியங்கள் உன்னை பிடித்து கொண்டிருந்தாலும், உலக பொருட்களா இருக்கலாம், உலக உறவுகளா இருக்கலாம், கர்த்தருக்கு ஆண்டவருக்கு உனக்கும் இடைவெளி உண்டாக்கக்கூடிய காரியங்களா இருக்கலாம், எது அப்படி இருக்குதோ அது எல்லாம் போட்டுக்கொண்டு நம்மளால எங்க பயணம் செய்ய முடியாது, பரலோகத்துக்கு. உலகத்துல நல்லா இருக்கலாம், பார்க்க நல்லா தான் இருக்கும், யுத்தத்துக்கு போகும்பொழுது கேடகம் இருந்தா நல்லா, இந்த உலகத்துல சில காரியங்கள் நமக்கு இது இருந்தா நமக்கு நல்லா தான் இருக்குன்னு தான் தோணும். அன்னைக்கு ஊருக்கு ஒரு டெலிபோன் பூத் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பணக்கார வீட்டுல செல்போன் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம காலையை எந்திரிக்கும் போதே கண்ணை மூடிட்டு எதைத்தான் தடவி பார்க்கிறோம், செல்ல எங்க வச்சோம், செல்லத்தான் எடுத்து என்ன பண்றோம் முதல் வேலையா. இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் அப்படின்னா ஆயிடுச்சு. இன்னைக்கு உலகங்கள் நம்ம கூட ஒட்டி கொள்ள நம்முடைய தரிசனத்தை அது என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, தடுத்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு நான் பார்க்க நல்லதா இருந்துச்சு, எல்லாரும் சொன்னாங்க இது நல்லது தானே, பட்டயம் இருக்குது நல்லது தானே, கேடகம் வச்சிருக்கிறது நல்லது தானே. இந்த உலகம் சில காரியங்களை உன்னை பார்த்து சொல்லும், இது இருக்கிறது உனக்கு என்னதுதான், நல்லதுதான், இது இருந்தா தான் உன்னால என்ன பண்ண முடியும், ஜெயம் எடுக்க முடியும்னு சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உண்டானவைகள் உனக்கு ஜெயம் தராது, கர்த்தருடைய பலன் தான், அவருடைய துணை தான் உனக்கு ஜெயம் தர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தாவீது